இந்த மாதிரி கடலூர் செம்மங்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு யார் காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, முன்ன அந்த ஆக்சிடென்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம். காலையில 7:40 மணி அளவுல செம்மங்குப்பம் அப்படிங்கிற பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வேன் ஒண்ணு வந்திருக்குது. அந்த ஸ்கூல் வேன்ல 4 ஸ்டூடண்ட், ஒரு டிரைவர் சேர்த்து மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க. ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து அடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே 50 மீட்டர் வந்து ஸ்கூல் வேனை இழுத்துட்டு போயிருக்குது. இழுத்துட்டு போய் கீழ உள்ளது ஓரமா போட்ட உடனே, அந்த இடத்துல காப்பாத்தணும்னு வந்த ஒருத்தர் வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு தூக்கி போடப்படுகிறாரு. என்ன காரணம்னா, அந்த 50 மீட்டர் இழுத்துட்டு வரும்போது நெறையா கரண்ட் கம்பத்துல மோதிட்டு வந்தனால அதில எர்த் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்குது. அதில மொத்தம் 6 பேர் இதில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3 பேர் இறந்திருக்கிறாங்க. 2 பேர் சீரியஸா இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நார்மலான அளவுல ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய விபத்துக்கு யாரோட அலட்சியம் காரணம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? உண்மையாலுமே ரயில் கேட்ட சாத்தியிருக்க வேண்டியது அந்த கேட் கீப்பருடைய வேலை. அவரு சாத்தாம விட்டுட்டாரு. அவரு யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, வட மாநிலத்த சேர்ந்த ஒரு நபர் ஹிந்திக்காரரு. அவர்ட்ட போய் கேட்டதுக்கு அவரு என்ன சொல்றாரு, "நான் வந்து கேட்ட சாத்தி தான் வச்சிருந்தேன். டிரைவர் இருந்துட்டு கேட்ட தொறந்து விடுங்க. எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னாரு. அதன் காரணமாக அதன் பொருட்டு நான் தொறந்து விட்டேன்னு" சொல்லி அவரு ஒரு தகவல பதிவு பண்றாரு. டிரைவர் கேட்டா அவரு என்ன சொல்றாரு, "நான் இந்த மாரி யார்கிட்டயும் பேசவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் பாட்டுக்கு கேட் தொறந்து இருந்துச்சு. நான் பாட்டுக்கு வழக்கம் போல ட்ரெயின் வந்தா தானே கேட் சாத்துவாங்க. கேட் தொறந்து தானே இருக்குது. நாம எதுவுமே யோசிக்க மாட்டோம். நாம வழக்கம் போல வண்டி ஓட்டிட்டு தான் வந்தோம். எதிர்பாராத விதமா ரயில் வந்துருச்சு. இது முழுக்க முழுக்க கேட் கீப்பர் தான் காரணம்னு" சொல்லி அவரு வந்து கேட் கீப்பர் மேல பழி தூக்கி போறாரு. யார் என்ன சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல, நிரூபிக்க முடியல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது வந்து பொருத்தப்படவில்லை எந்த ஒரு இடத்துலயுமே. இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆன டைம்ல இவருக்கு பின்னாடி எந்த ஒரு வெஹிக்கிளுமே வந்ததா தெரியல. அப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா, அதுல ஒரு மிகப்பெரிய ஆளுங்க நான் இத பார்த்தேன். இதுதான் சாட்சி, இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நேத்து 7:40 நடந்திருக்குது. 8ஆம் தேதி 7ஆம் மாசம் 2025. இன்னைக்கு 9ஆம் தேதி 7ஆம் மாசம் 2025 புதன்கிழமை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 நாள் முழுசா ஆயிருச்சு. இதுல வந்து 3 பேர் இறந்துட்டாங்க. கவர்மெண்ட் இறந்து போனவங்களுக்கு 5,00,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. படுகாயமடைந்தவர்களுக்கு 1,00,000, லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 சொல்லி கவர்மெண்ட்டும் நிவாரணம் அப்படிங்கிறது குடுத்துட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆன இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? யார் என்ன சொன்னாலுமே கேட் அப்படிங்கிறது கேட் கீப்பர் தொறந்திருக்கவே கூடாது. அதுக்கு அவர கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. அது தொறந்து விட்டேன். அவங்க சொன்னாங்க நான் தொறந்து விட்டேங்கிறாரு. இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையா? யார் என்ன சொன்னாலும் கேட்பறதுக்கு தான் அவர உட்கார வச்சிருக்கிறாங்களா? உண்மையா முன்ன இந்த மாரி ஹிந்திக்காரங்கள வச்சிருக்கிறாங்க. தப்பில்ல. ஹிந்திக்காரர் இந்த மாரி நான் பண்ணிப்புட்டாரு. நீங்க வந்து டீசென்ட்டா நம்ம ஊர்ல வந்து கூட்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க. இதுவே வடமாநிலத்தில ஒரு விஷயம் நடக்கும்போது, வடமாநிலத்தில இந்த மாரி ஒரு தமிழ் ஆள் போய் அங்க கேட் கீப்பரா இருந்து, இந்த மாரி வடமாநிலத்தில யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது. சப்போஸ் எதிர்பாராத விதமா வெறும் வண்டி மட்டும் இந்த மாரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வண்டி ஸ்க்ராட்ச் ஆகுது அப்டின்னா, அங்க இருக்கிற மக்களு இவன் தமிழ் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவன பிரிச்சு பார்த்து அவர்ட்ட தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துவாங்க தானே! இல்ல நம்ப நியாயமா நடந்துட்ட மாரி அவங்க போலீஸ கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களா? நியாயமா நடந்துக்க மாட்டாங்கல்ல. நம்ப ஊர்லயே எல்லாம் மொழி தெரிஞ்ச ஆளுங்கள வைங்க வேலைக்கு பெரும்பாலும். அவங்க படிச்சுட்டு வராங்க அப்டின்னா, அவங்க ஊர்ல இடமா இல்ல, அவங்க ஊர்ல வேலையா இல்ல, அங்க அனுப்பி விட்டுருங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருடைய கருத்தா இருக்குது. ஓகேங்களா? உண்மையாலுமே இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அந்த கேட் கீப்பர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இதுதான் உண்மை நம்மளால நிரூபிக்க முடியல. அந்த இடத்துல சிசிடிவி கேமராவே கிடையாது. இது ஒரு கிராமப்புற பகுதி. ஒரு கிராமத்துல இது நடந்தனால, இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு நம்மளால எதுவுமே முடிவு பண்ண முடியல. இதுக்கு முழுக்க கேட் கீப்பர் தான் காரணம். இத வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் தான். அவைங்க வீட்ல அனுப்பி விடும்போது எல்லாம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னு சொல்லி தானே அவைங்களும் அனுப்பி விட்டுருப்பாங்க. இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? இது எவ்வளோ பெரிய விஷயம். இது வந்து இன்னும் மிகப்பெரிய விஷயம். ஆனா மீடியா எதுவுமே இத பத்தி பேச தயங்குது. என்ன காரணம்? அவங்களுக்கு இதில வந்து கன்டென்ட் கிடையாது. அதனால மீடியாக்கள் இத பெரும்பாலும் பேச மறுக்கிறாங்க. இத வந்து பெருமளவுல போட்டு காட்டியிருக்கணும். மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, யார் மேலயும் யாரும் குறை சொல்றதோ, பழி சொல்றதோ கிடையாது. இது வந்து ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறத உருவாக்கக்கூடியது. நீங்க வந்து கேட்கலாம், இது யார் யார் சபரி தப்புன்னு சொல்லிட்டு. கேட் கீப்பர் மேல தப்பு. இன்னொன்னு அ வண்டி டிரைவர் இவங்க 2 பேர் மேல தான் தப்பு அப்படின்ட்டு. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல. 3வதா ஒரு ஆளு டிரைவர் வண்டி ரயில் ஓட்டுனாரு இல்லைங்களா? அவரு மேலயும் தப்பு. பொதுவா ரயில் ஓட்டுற எல்லா இடத்துலயும் நீங்க கவனிச்சு பாருங்க. கேட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் கிராஸ் ஆவறதுக்கு முன்னாடியே ஒரு ஹாரன் அடிப்பாங்க. அப்படின்ட்டு. அந்த ஹாரன் அடிக்கும்போது வண்டி வருதுன்னு சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. கேட் சாத்தி இருந்தாலுமே கூட, அவங்க ஹாரன் அடிச்சுட்டு வர்றது தான் அவங்களுடைய குடுக்கப்பட்ட அவங்களுக்கான கடமை. ஏன் ட்ரெயின் ஓட்டிட்டு வந்த டிரைவர் என்ன தூங்கிப்புட்டாரா? அவரு ஹாரன் அடிச்சிருக்கணும் தானே! பொதுவான ரூல்ஸ் இதானே! இப்ப கேட் கீப்பர் கேட்ட தொறந்து விட்டதாவே இருக்கட்டும்பா. ஓகேங்களா? ஓகேங்களா? அதே மாரி டிரைவரும் கண்டுக்காம வராரு. வேன் டிரைவர்னே வச்சுக்கலாம். அந்த ரயில் ஓட்டுனவர் ஹாரன் அடிச்சிருந்தா, வேன் ஓட்டிட்டு வந்தவர் அந்த சவுண்ட் கேட்டு வண்டி நிறுத்தியிருப்பாருல்ல. அந்த முன்னாடி போயிருக்க மாட்டாரு. அநியாயமா 3 உயிர் போயிருக்காதுல்ல.
இப்படி தவறு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருடைய கண் பார்வையில ஒவ்வொருத்தர் மேலேயும் போயிட்டே தாங்க இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த மாரி யாருக்குமே எந்த இழப்புமே ஏற்படக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள வேண்டிக்கலாம்.